2 திருமணங்களை ஏமாற்றி காதல் திருமணம் செய்து கொண்டு கணவர் பல பெண்களோடு தவறான உறவில் இருந்ததாக காதல் மனைவி வெளியிட்ட வீடியோ பரபரப்பை கிளப்பியுள்ளது. என்னை 2012 லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு முன்னாடி ஆல்ரெடி அவருக்கு 2 மேரேஜ் நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஹிந்து முறைப்படி பண்ணியிருக்காரு. 2வது கல்யாணம் கிறிஸ்டியன் முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. என்னையும் அதை மறைச்சி ஏமாற்றி என்னையும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஹிந்து முறைப்படி சென்னையில் என்னோட மேரேஜ் நடந்தது. ஃபேமிலி அகேன்ஸ்டாக நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னென்னா அவர் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணியிருக்க அந்த பொண்ணை விவாகரத்து வாங்காமையே என்னையும் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. மதுரை அவனியாபுரம் MMC காலனி பகுதியைச் சேர்ந்தவர் சுதாகர் என்பவர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் அரசு அதிகாரியாக வேலை பார்த்து வருகிறார். இவர் காதக்கிணர் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரை காதலித்து வந்துள்ளார். இதனையடுத்து கடந்த 2012 திருமணம் நடைபெற்று தற்போது 10 மற்றும் 4 வயதில் 2 பெண் பிள்ளைகள் உள்ளனர். 2012 முடிஞ்சு எனக்கு 2013 பேபி பிறந்தது. அப்போ இருந்தே ப்ராப்ளம் பண்ணிகிட்டே தான் இருந்தார். என் கூட பழகிற பொண்ணுங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே தப்பாக செக்ஸ் அபியூஸ் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தார். திருமணமான பின் சுதாகரின் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டதாகவும் அடிக்கடி செல்போனிலேயே மூழ்கியிருந்ததாக மனைவி தெரிவித்துள்ளார். இதனால் சுதாகரின் மொபைலை சோதனை செய்த போது இன்ஸ்டாகிராமில் பல பெண்களோடு ஆபாசமாக பேசி வந்ததும் நிர்வாண புகைப்படங்களை அனுப்பியும் கேட்டும் தவறான செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. பீரோவில் இருந்த சுதாகரின் ஆவணங்களை அவரது மனைவி எடுத்து பார்த்தபோது ஏற்கனவே சுதாகருக்கு ஒரு பெண்ணோடு கிறிஸ்தவ முறைப்படியும் இன்னொரு பெண்ணோடு இந்து முறைப்படியும் திருமணம் நடந்ததும் விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருந்ததும் தெரிய வந்துள்ளது. அபியூஸ் பண்ணி அந்த பொண்ணுங்க கிட்டலாம் வாங்குறது, இவரோட ஷேர் பண்ணி நிறைய இல்லீகல் விஷயம் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆகாமையே என்னையை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி எனக்கு 2 குழந்தைய கொடுத்துட்டாரு. இப்போ அந்த 2 குழந்தைக்காக மட்டும்தான் நான் இந்த மீடியாவில் நான் இப்போ பேசுகிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். ஏன்னா எனக்கும் என் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கிடையாது. நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் கூட எங்களால் போக முடியலை. தைரியமாக எங்கே போனாலும் எங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. என் குழந்தைக்காக மட்டும்தான் நான் இப்போ பேசுகிறேன். இது குறித்து மனைவி சுதாகரிடம் கேட்டபோது மனைவியை அடித்து துன்புறுத்தி இதை வெளியே யாரிடம் சொன்னால் உன்னை கொன்று விடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஊமச்சிக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் சுதாகர் மீது அவரது 3வது மனைவி புகார் அளித்துள்ளார். சுதாகர் தனது செல்வாக்கை பயன்படுத்தி விசாரணைக்கு செல்லாமல் இருந்து வந்ததாகவும் சுதாகர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 3வது மனைவி தெரிவித்துள்ளார்.